இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதி வேலை இருக்கு. அது என்ன சதினாக்க, இந்தியாவில் இது பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். வேணா பிஜேபி தலைவர் மறுப்பு சொல்லட்டும். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு நுழைவுத் தேர்வில் எழுதுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 43 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நுழைவுத் தேர்வில் எழுதுறாங்க. அது பல்வேறு அமைப்புகள் நடத்துறாங்க. ஏஐசிடிஇ, ஐஐடி, ஐஐஎம், அப்புறம் சிபிஎஸ்இ, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் போன்ற பல்வேறு அமைப்புகள் நடத்துறாங்க. அதில் கணிசமான வருவாய் அவங்களுக்கு போகுது. அதெல்லாம் அரசு நிறுவனங்கள் அவங்க கான்ட்ராக்டில் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆண்டும் போன ஆண்டு எப்படி நீட்டில் தேர்வு நடத்தினாங்க? ப்ரோமெட்ரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க கம்பெனி தான் தேர்வு நடத்துது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சப் கான்ட்ராக்டில் விட்டு அது மேலே முறைகேடு வந்துருச்சு. இப்போ என்னன்னா 43 லட்சம் பேர் ஃபீஸ் கட்டுறாங்க. அது கோடிக்கணக்கான ரூபா. அந்த ப்ரோமெட்ரிக் என்ற அமைப்பே வந்து நுழைவுத் தேர்வு நடத்துது. அதுவே கோச்சிங் கிளாஸ் நடத்துது. அதுவே ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குது. இது என்ன நியாயங்க? யார் பேப்பரை திருத்துறாங்களோ அவங்களே வந்து எக்ஸாம் வைக்கலாமா? யார் வந்து கோச்சிங் கிளாஸ் நடத்துறாங்களோ அவங்களே எக்ஸாம் வைக்கலாமா? இது என்ன முறை இது? அப்போ அவங்களே நடத்துறாங்க. அது இப்போ என்ன கோடிக்கணக்கான ரூபாய் அதில் பொருளுது. இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க? பல்வேறு மாநிலங்கள் தனித்தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. பல்வேறு அமைப்புகளுக்கு காசு பிரிஞ்சு போயிடுது. இப்போ டிசிஎஸ் நடத்தினா டிசிஎஸ்க்கு போயிடும், வேறு வேறு அமைப்புகள் நடத்தினா அதுக்கு போயிடும். அப்போ தேர்வை மையப்படுத்தி ஒருமுகப்படுத்தி தேர்வுகளை ஏகபோகமாக்குறாங்க, தேர்வுகளை வணிகமயமாக்குறாங்க. அப்போ அதற்காகவே மத்திய அரசாங்கம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அருண் ஜேட்லி அதை அறிவிச்சாரு. போட்டித் தேர்வை நடத்துவதற்காகவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற அமைப்பை உருவாக்குறோம்னு சொல்லி அந்த அமைப்புக்காக மத்திய அரசாங்கம் இதுவரை 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய பள்ளிகளை வந்து அதுக்காக நாங்கள் வந்து சென்டராக பயன்படுத்தவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்க போனாக்க, அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக அரசு நிதி ஒதுக்குது, அமைப்பு உருவாக்குது. ஆனால் அதன் மூலமாக கான்ட்ராக்ட் அடிப்படையில் தேர்வு நடத்தக்கூடியதெல்லாம் அமெரிக்க கம்பெனியாக தான் இருக்க போகுது. ப்ரோமெட்ரிக்காக இருக்கும், இல்லை வேறு அமைப்புகளாக இருக்கும். இப்போ அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா பன்னாட்டு நிறுவனம் ஒப்பந்தம் போட போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ இடிஎஸ் என்ற ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்குது. அந்த இடிஎஸ் என்ற அமைப்பு உலகம் முழுவதும் 5 கோடி பேருக்கு ஒவ்வொரு ஆண்டு நுழைவுத் தேர்வு நடத்துது. 150 நாடுகளில் நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க. மிகப்பெரிய அமைப்பு. அப்போ அந்த அமைப்போட பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்தியில் வருகின்றன. அப்போ என்ன நோக்காது? நீட்டுக்கு விலக்கு கொடுக்க முடியாது, சமூக நீதி பாதித்தால் கவலை இல்லை, மாநில உரிமை பாதித்தால் கவலை இல்லை, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாதித்தா கவலை இல்லை, இடஒதுக்கீடு பாதித்தா கவலை இல்லை, தலித் மாணவி செத்தா கவலை இல்லை. ஆனால் எதுக்காக கவலைப்படுறாங்க? இந்த வருவாய் போகுதுன்னு கவலைப்படுறாங்க. அமெரிக்க கம்பெனிக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். எனவே தகுதி